ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி கீதா எரிமலை செருகுகளிலிருந்து பேசுகின்றேன். ஒரு மனிதன் என்று வரும்பொழுது அங்கு ஒரு முக்கியமான விஷயம் முதலில் முன்னிற்கின்றது. எதுன்னு கேட்டாக்கா, அது அந்த மனிதனின் ஆளுமை திறம். சரிங்களா? A human personality. What is a human personality? ஆளுமை திறம் என்றால் என்ன? அது என்ன? ஒரு தனி மனிதனின் ஆளுமை திறம். காசு பணத்தில் இருக்கா? கௌரவமாக வாழ்ந்தா இருக்கா? பணக்காரனாக இருந்தால் இருக்கா? வேறு என்ன இருக்குது? ஜாதியினால் இருக்கா? குடும்ப இதனால் இருக்கா? இதெல்லாம் நம்ம என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு தனி மனிதனின் ஆளுமை திறம் என்பது அவனது உயரத்தாலோ, அவனது உடல் எடையாலோ, அவனது சொத்து சுகத்தாலோ இப்படி எதாலையும் வர்றதில்லைங்க. அதே மாதிரி ஒரு மனிதனை எடுத்த உடனே மனசை பாரு, உடம்பை பார்க்காத, மனசை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எடுத்த எடுப்பில் ஒரு மனிதனின் மனதை நம்மால் அறிய முடியாது. சரிங்களா? சில பேர் நல்ல அழகான ஒரு அவுட்லைன் ஃபிட்லைனில் இருப்பாங்க. ஆனால் உள்ளார பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குரோதமாக இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் துரோகிகளாக இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளார ரொம்ப அழகாக இருப்பாங்க. பலாப்பழம் மாதிரி, மேலே முள் உள்ள சொலா. சரிங்களா? ஆனால் சில பேர் அத்திப்பழம் மாதிரி அழகாக இருப்பாங்க. புட்டு பார்த்தா சொத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் இருப்பாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இது போல் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நிறைய அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு தனி மனிதனின் ஆளுமை திறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு தனி மனிதனின் ஆளுமை திறம் என்பது முதலில் அவனது உடல் செயல்பாடுகளை வைத்து, அவனது உள்ளத்தின் செயல்பாடுகளை, அதுக்கப்புறம் ரெண்டாவது அவனது உள்ளத்தின் செயல்பாடுகளை வைத்து, அதன் பிறகுதான் அவன் ஆளுமை திறம் உடையவனா இல்லையா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆளுமை திறம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தனி ஒரு உணர்வு வேணும், ஒரு கண்டறியும் திறம் வேண்டும். நமக்கு எல்லாரையும் நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. சில பேர் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் அவங்கள மாதிரி மோசமான மனிதர்கள் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு மனிதனின் ஆளுமை திறத்துக்கு முதல் இருக்கக்கூடிய ஒரு படி என்னன்னு கேட்டாக்கா, அவனுடைய வாய்ஸு. சரிங்களா? அவனுடைய குரல் ஒரு ஆளுமை திறம். அதாவது 10 பேர் பேசும்போது ஒரு குரல் ரொம்ப ஒரு வசீகரமாகவும், ரொம்ப ஒரு கம்பீரமாகவும் அந்த குரல் இருக்குதுன்னு சொன்னால், யார் வித்தியாசமாக பேசுகிறாங்களான்னு நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா? அது ஃபஸ்ட்டு ஆளுமை திறம். ஒரு குரல் ஒரு மனிதனின் ஆளுமை திறத்துக்கு அந்த குரல் முதல் அடிப்படையாக இருக்குது. சரிங்களா? இரண்டாவது அவங்களுடைய உருவ அமைப்பு. சரிங்களா? அவங்க குள்ளமாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அதை பற்றி கிடையாது சார். அதாவது குள்ளமாக இருக்கிறவங்கலாம் குள்ளமும் கிடையாது, உயரமாக இருக்கிறவங்கலாம் உயரமும் கிடையாது. உடம்பில் குள்ளமாக இருந்து மனதால் உயர்ந்தவர்கள் உண்டு, உடலால் உயரமாக இருந்து மனதால் குறைந்தவர்களும் உண்டு, குள்ளமானவர்களும் உண்டு. சரிங்களா? அந்த உருவம் அப்படின்னு சொல்கிறது நான் அதை வைத்து பேசவில்லை. சரிங்களா? அந்த உருவத்தை பார்த்த உடனே, அந்த முகத்தை பார்த்த உடனே ஒரு தெய்வ கடாட்சம் அமையும். இவங்க ஓகே, அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இவங்க நல்லவங்கங்கிற ஒரு சிந்தனையை தோற்றுவிக்கும். அவங்க செயல்பாடுகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது, மேலோட்டமாக இல்லை. சரிங்களா? அது ரெண்டாவது விஷயம். மூணாவது அவனுடைய பேச்சு திறம். குரல் வேறு, பேச்சு திறம் வேறு. அது என்னங்க குரல் வேறு, பேச்சு திறம் வேறு? சில பேருக்கு ரொம்ப கம்பீரமான குரலாக இருக்கும், ஆனால் அவங்க ஒரு சாதாரண விவசாயியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இலக்கியம் தொடர்பாக பேச தெரியுமா? இப்போ ஏன் அளவு இலக்கியத்தை எடுத்து பேசுவாங்களா? கிடையாது. ஆனால் சில பேர் நல்லா இலக்கியம், இலக்கணம் எல்லாம் பேசுவாங்க, ஆனால் அவர்களுடைய குரல் எடுத்து கொடுக்காது. சரிங்களா? அப்போ இது போல் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு குரல் கம்பீரமாக இருக்கணும், அதுக்கப்புறம் பேச்சு திறம் அப்படிங்கிறது வேறு, குரல்ங்கிறது வேறு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இது சவுண்ட் எஃபெக்ஷன் குரல் அப்படிங்கிறது.
அது செயல்பாடு. பேசுறதுங்கிறது என்ன கருத்தை உணர்ந்து பேசுகிறோம், அதில் என்ன கருத்து இருக்குது, அதில் என்ன நன்மை தீமை இருக்குது, அதை பேசக்கூடிய முறை எப்படி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது பேச்சு திறம். இது சரியாக இருக்கணும் பேச்சு திறமை. இதெல்லாம் கடந்து போனால் தான் அவனுடைய மனம் எப்படி இருக்கிறது, இவன் பிறருக்கு உதவி செய்கிறானா. சில பேர் சொல்லிக்குவான், நாங்கள் தான் எங்கள் கிராமத்துலேயே பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள், நாங்கள் தான் பெரிய ஃபேமிலி, நாங்கள் தான் எங்கள் ஊரே எங்களை நம்பி தான் இருக்குது, இந்த ஊரே எங்களை நம்பி தான் இருக்குதுன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் அவன் தான் அந்த ஊரையே ஒரு முன்சார வேலி போட்டு அந்த ஊரையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு அந்த ஊரையே ஆட்டி படைச்சி மிரட்டி வச்சுருப்பான். அப்போ அவன் அந்த ஊருக்கு பெரிய மனுஷனா சொல்லுங்கள்? அது போல தான் ஒரு தனி மனிதனின் ஆளுமை திறம் என்பது அவனுடைய குரல், அவனுடைய உருவம், அவனுடைய செயல்பாடு. சில பேர் எல்லாமே வில்லங்கமாக செய்வானுவோ, சிரிச்சுக்கிட்டே இருப்பானுவோ. அது மாதிரியெல்லாம் கவனித்து எடுக்கணும். இதுதான் ஆளுமை திறம். படிக்காதவங்கள்ட்டையும் இருக்கும், படித்தவங்கள்ட்டையும் இருக்கும் ஆளுமை திறமை என்பது. படிச்சிருந்தா தான் இதெல்லாம் இருக்கணுன்றது கிடையாது. சாதாரணமாக படிக்காத ஒரு கிராமத்து ஆள்கிட்ட கூட ஒரு ஆளுமை திறம் இருக்கும். அதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். இந்த காணொலியை பார்க்கறதுலேருந்து இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 10 மனிதர்களை இதன் அடிப்படையில் காணுங்கள். யார் ஆளுமை திறம் பெற்றவர்கள் என்பது உங்களுக்கே தெரிந்துவிடும். சரியா? சரி.